ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீள்? நான் கீதா மாமி பொண்ணு. ஸோ என்னை ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எல்லோரும் எப்படி இருக்கீள்னு சொல்லுங்க. சாரி, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பிஃபோர் இந்த மாதிரி கிச்சன் டூர்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் நான் பகவத்கீதா ஸ்லோகா கிளாஸ்லாம் சேர்ந்துருந்ததுனால அதில் ரொம்ப பிஸியாக போயிடுது கிளாஸஸ் எனக்கு. ஸோ அதனால் அப்படியே ஒர்க்கும் பார்த்துட்டு ரொம்ப பிஸியாக போனதுனால என்னால் வீடியோ அனுப்ப முடியல. நான் இன்றைக்கி வந்து ஒரு ஹை லெவலில் இங்கே எங்கள் ஆற்றுல கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். அதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேஸ் அடுப்பு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் லைக் ஒரு இடமா உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது என்ன அப்படின்னு டூர் மாதிரி எல்லாத்தையுமே காமிக்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் ஆற்று ஓவர் வியூ கிச்சனோட வந்து. இது உங்களுக்கு நான் ஒரு வார்ட்ரோப்பும் ஷெல்ஃபும் திறந்து எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ கேஸ் அடுப்பு அங்கே இருக்குது. ஸோ அது மிக்ஸி, அதில் அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கிறது அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இப்படி வச்சுருக்கேன் எண்ணெய் எல்லாம் ஊற்றி. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் பேண்ட்ரி காமிக்கிறேன். கிச்சன் பேண்ட்ரி வந்து நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பார்த்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸோ இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மேலே வந்து நான் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதில் வடம்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த ஜார்ஸ் எல்லாமே நான் வந்து அமேசான் இந்த ஊரில் வாங்கினது தான். இதில் வந்து எல்லா வடம், குச்சி வடம், சேவா வடம் அந்த மாதிரி இது இப்படி தான் இருக்கும் இந்த ஜாரு. ஸோ இது எல்லாத்தையும் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து இந்த ஊரில் வாங்கினது தான். நான் இந்த ஜார்ஸ்லாமும் உளுத்தம்பருப்பு, அவல், வெல்லம் பொடி, சேமியா இந்த மாதிரி இதெல்லாம் நெக்ஸ்ட்டு ரோவில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து பருப்பெல்லாம் வச்சுருக்கேன். எல்லா பருப்பும் இப்படி இது எல்லாமே வந்து இந்த 1 கிலோ பாக்கெட் பருப்பு அதுக்கு தகுந்த மாதிரி இதில் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தேன்னா இதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து 250 கிராம்ஸ் அந்த மாதிரி போட்டு வைக்கிறது. எல்லாமே கிளாஸ் ஜார் தான். முன்னாடி நான் பிளாஸ்டிக் வச்சுன்னு இருந்தேன். இப்போ நான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதில்ல. எல்லாத்தையுமே பிளாஸ்டிக் எல்லாத்தையும் மாற்றிட்டு கிளாஸாக மாற்றி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஃப் கேஜிக்கும் கொஞ்சம் கம்மியாக இதெல்லாம் போட்டு வைக்கலாம். ஸோ இதில் எல்லாமே போட்டிருக்கேன். அதுக்கும் கீழேன்னா இந்த 250 கிராம் மாதிரி இதெல்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து வெத்த குழம்புக்கு தாளிக்கிற மணத்தக்காளி, அப்புறம் இது வந்து சுக்கு பொடி, இது வந்து சுண்டைக்காய் வத்தல், மோர் மிளகா, அப்புறம் காஷ்மீரி சில்லி அந்த மாதிரி வச்சுருக்கேன். இது நீங்கள் நிறைய பேர் வச்சுருப்பா பார்த்துருப்பேன். லைக் இது நம்ம அந்த கடுகு மிளகு போட்டு வைக்கிற அந்த இது நான் வந்து மீஷோவில் தான் இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் இங்கே நான் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். எப்படி ஒரு இது மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி வச்சு இதில் சாப்பிட்ற பிளேட்ஸ்லாம் வச்சுருக்கேன் வந்து. ஸோ அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இது எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். இதில் வந்து ஓப்பன் பண்ணின ஸ்நாக்ஸு, ஓப்பன் பண்ணின கிராசரிஸோடது, இது வந்து ஐஸ்கிரீம் கோன்ஸ் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் வந்து சீரியல் அந்த இது மட்டும்தான் பார்த்தேன்னா பிளாஸ்டிக்கு. இதில் வந்து இது டெய்லி சீரியல் இங்கே சாப்பிடுவோம் காத்தால பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதெல்லாம் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன் சீரியல்ஸ் எல்லாம். அப்புறம் கீழே வந்து அரிசி ட்ரம் வந்து இது மாதிரி எவர் சில்வர் தான் அது. இதில் வந்து இட்லி அரிசி, இது வந்து சாப்பாட்டு அரிசி இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இதில் எப்படி இருக்குது. இது இல்லாமல் இந்த ட்ரம்லாமும் இந்த ஊரில் நான் வால்மார்ட்டில் வாங்கினது தான். ஸோ இது எல்லாமே இப்போ நான் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ டீட்டெயிலாக உங்களுக்கு இது பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அம்மாவோட சேனலில் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நான் ஃபுல்லாகவே போடுறேன். ஒரு டூராக நான் தனியாக போடுறேன். தேங்க்யூ, பாய், டேக் கேர்.